ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பனானா, அதாவது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் அதிக வைட்டமின் சத்துக்கள், கனிம சத்துக்கள், பொட்டாசியம் போன்ற பல ஏராளமான சத்துக்கள் இருக்கின்றது. இப்போ நம்ம 9 வகையான பழங்களையும் அவற்றின் பயன்களையும் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் செவ்வாழை. செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் கல்லீரல் வீக்கம், சிறுநீரக பிரச்சனையை சரி செய்கிறது. இந்த செவ்வாழை பழத்தினை சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நோயானது விரைவில் குணமாகும். அதிக உடல் எடை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பழத்தினை தாராளமாக உண்ணலாம். செவ்வாழை பழத்தின் அதிக வைட்டமின் சத்துக்கள் இருப்பதால் கண்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் செல்களின் செயல்பாட்டு திறனை சீராக வைத்திருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் ஒன் பூவன் வாழைப்பழம். பூவன் பழமானது செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது. பூவன் வாழைப்பழத்தினை உணவிற்கு பிறகு தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம். மேலும் மூலநோய் உள்ளவர்கள் இந்த பழத்தினை எடுத்துக்கொள்ளுதல் மிகவும் நல்லது. தேர்ட் ஒன் ரசத்தாளி வாழைப்பழம். ரசத்தாளி பழம் அதிக சுவை கொண்டது. கண்களில் ஏற்படும் அனைத்து வித நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. மேலும் இந்த பழம் சாப்பிடுவதால் உடல் நன்கு வலுவுடன் தென்படும். இதயம் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் இந்த ரசத்தாளி வாழைப்பழத்தினை சாப்பிட்டு வர இதய நோய் அனைத்தும் குணமாகும். ஃபோர்த் ஒன் பேயன் வாழைப்பழம். உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் இந்த பேயன் வாழைப்பழத்தினை தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள வெப்பத்தன்மை நீங்கி உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தொடர் வயிற்று வலி மற்றும் குடல் புண் உள்ளவர்கள் தினமும் ஒரு பேயன் வாழைப்பழம் சாப்பிட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன் பச்சை வாழைப்பழம். கோடை கால நேரங்களில் நம் உடலில் மிகவும் வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டு வர உடல் சூடு நீங்கி உடலானது குளிர்ச்சி தன்மையாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் கற்பூரவள்ளி வாழைப்பழம். கற்பூரவள்ளி வாழைப்பழம் சாப்பிடுவதால் கண்களில் இருக்கும் சூட்டை தணித்து கண்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழமானது மிகவும் இனிப்பு சுவை கொண்டது. இந்த பழமானது அஜீரண கோளாறுகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். செவன்த் ஒன் நேந்திர வாழைப்பழம். நேந்திர வாழைப்பழமானது நமது உடலுக்கு அதிக இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பழ வகையாகும். இதில் அதிக அளவு புரதச்சத்தும் உள்ளது. நேந்திர வாழைப்பழத்தினை சாப்பிட்டு வருவதால் வயிற்று பகுதியில் உள்ள குடல் புழுக்களை நீக்க உதவியாக இருக்கும். எய்த் ஒன் மொந்தன் வாழைப்பழம். மொந்தன் வாழைப்பழம் சாப்பிட்டு வர உடலில் அதிகமாக இருக்கும் வறட்சி தன்மை நீக்கிவிடும். மேலும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்களையும் வராமல் தடுக்க உதவுகிறது. நைன்த் ஒன் கதளி வாழைப்பழம். கதளி வாழைப்பழத்தின் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. இதனால் நம்முடைய செல்களின் செயல்பாட்டு திறனை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இவ்வளவு பயன் தரக்கூடிய வாழைப்பழங்களை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.